டாக்டர் பணமெல்லாம் கட்டியாச்சு. செகண்ட் ஃப்ளோர்ல மெடிக்கல் ஷாப் இருக்கு, இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. மொத்த அட்டாச்சு 300 ரூபா சார். பேஷண்ட் பேர்ல பில்லு போடுங்க. இவ்வளவு மெதுவா வரீங்களே, அவசரம் தெரியாம. இந்தா இத போய் பார்மசில கொடுத்துரு. பாத்துக்க. இந்தயா மருந்தெல்லாம் கரெக்டா இருக்குதா பாத்துக்க. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, நான் சொல்றபடி நீங்க எல்லாரும் கேளுங்க. டாக்டர், எங்க அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? மூச்சு திணறல் அதிகமா இருந்தது. இப்போ ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நல்லாவே மூச்சு விடுறார். பாம்பேல ஃபேமஸ் டாக்டர் சதீஷ் சர்மா ஒரு செமினாருக்காக மெட்ராஸ்க்கு வந்திருக்கார். அவரை வர வச்சா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. ஆனா 2 லட்சம் ரூபாய் செலவாகும். பரவாயில்ல சார், அவரை மாதிரி இன்னும் எத்தனை டாக்டர் இருந்தாலும் வர சொல்லுங்க. ஹலோ டாக்டர், வெல்கம். ஹலோ. லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் இட். டாக்டர், எங்க அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கு. நினைவு லேசா வந்தது. உங்களை கூப்பிடலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள மயக்கமாயிட்டாரு. 2 மணி நேரத்துக்குள்ள நினைவு திரும்பிடுச்சுன்னா நத்திங் டு வரி. டேக் கேர். என்னையா அநியாயமா இருக்கு, செத்து போன மனுஷனுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. என்னடி நிச்சயத்தை முடிஞ்சதா? வீட்லயே வா. ஆமா ஜாலிதான். டாக்டர், பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆயிருக்கு. வெளியே நாத்தடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. சீஃப் டாக்டர்கிட்ட சொல்லி முதல்ல சீரியஸா இருக்க மாதிரி காட்டுவோம். இப்ப டாக்டர் வருவாரு. ஐ எம் சாரி, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டான்னு சொல்லுவாரு பாருங்க. ஐ எம் சாரி, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டாரு. மொத்தம் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. இன்னும் 2 லட்சம் பேலன்ஸ் செட்டில் பண்ணிட்டா நீங்க பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். 20 லட்சம் நீங்க இவங்களுக்கு கொடுத்தா பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம். வாட்? என்ன சொல்றீங்க? டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. அத மட்டும் சொல்லிட்டா போதுமே. புரியல? செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்லயே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு பணத்துக்கு 8 மணி நேரம் வைத்தியம் பார்த்திருக்கீங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் என் கையில இருக்கு. உங்க ஹாஸ்பிட்டல் எம்டி இப்ப இங்க வந்தாகணும்.